ஓகே நான் வந்திருக்க கூடாது. இப்போ ஏன் அழுகுற? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கமருதீன் விஜய் பார்வதி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்க யாருமே சரி இவங்க கிட்ட இப்போதைக்கு பேசுறதுக்கு ரெடியா இல்லைங்க. அவங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டாங்க. இவங்க 2 பேர் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்றதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா விஜய் பார்வதி இருக்காங்கல்ல, பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க எப்ப பண்ணிருக்கணும்? இப்ப விஜய் பார்வதி வந்து சாண்ட்ரா அப்படிலாம் பேசிட்டாங்க, இப்படிலாம் பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இப்ப அழுகுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியே இல்லைங்க. அதாவது என்னன்னா, நம்ம நேத்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். அந்த தப்புனால நமக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி தான் ஆகணும்னு அழுகுற மாதிரி தான் எனக்கு இருக்கு. அழுவும் போது பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த ஷோக்கே வந்திருக்க கூடாதுரா, இந்த ஷோல நான் உன்னை லவ்வே பண்ணிருக்க கூடாதுரா, எல்லாம் என் தப்பு அப்படி இப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இவ்வளோ நேரம் எப்ப நேத்து நைட்டு சாண்ட்ராவை தள்ளி விட்டாங்களா அப்பத்துல இருந்து சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லாம 2 பேருமே இருந்தாங்கங்க. அதாவது விஜய் சேதுபதி கேட்டா எப்படி சொல்றது, ஆக்சிடென்ட்னு சொல்லிக்கலாம், தெரியாம தள்ளிட்டேன்னு சொல்லிக்கலாம். இந்த டிஸ்கஷன் போது இதை தாண்டி அந்த பொண்ணுங்க கிட்ட அவ்வளோ சண்டை. அதாவது திவ்யா, அரோரா, சுபிக்ஷாலாம் இருக்காங்களா, அவங்க கிட்ட அவ்வளோ சண்டை. எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க உட்காந்து. ஏங்க சிரிக்கிறீங்க, சாண்ட்ரா இப்படி இருக்கும் போது ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டா, நான் சாண்ட்ராவை நினைச்சு சிரிக்கல, இப்ப கமருதீன் ஒரு குழப்பத்தில் ஃபேஸை வச்சிருந்தான், அதை பார்த்து தான் எனக்கு சிரிப்பு வந்ததுன்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் இவ்வளோ நேரம் வராத அழுவை இப்போ காலையில் வருதுன்னா எனக்கு புரியலங்க. சரி, சாண்ட்ரா பண்ணுறது ட்ராமான்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆமாம், சாண்ட்ரா வந்து எப்போவுமே ட்ராமா குயின் தான். ஒரு விஷயம் சின்னதாக நடக்குதுன்னா அதை ரொம்ப ட்ராமா பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்க விழுந்து வீசிங் வந்தது வரைக்கும் கூட ஓகேங்க, அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கமருதீன் அந்த வழியாக நடந்து போகிறான். கமருதீன் அந்த வழியாக நடந்து போகும்போது இங்கிருந்து போன சொல்ல கமருதீனை பார்த்து பயப்படுறாங்க. அப்படியே பெட்ஷீட்டை வச்சு முகத்தை மூடிக்கிறாங்க. சபரி சபரி இங்கே வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சபரி அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் இல்லைன்னு படுக்க வைக்கிறாரு. அதெல்லாம் எனக்கு ட்ராமா மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் இப்போ பார்வதி பண்ணுறதும் ட்ராமா தான். ஏன் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏன் பார்வதி கஷ்டமே படக்கூடாதா, ஃபீல் பண்ணி அழவே கூடாதான்னு கேட்டிங்கன்னா, இது பக்கா ட்ராமா மேடம், இது நடிப்பு மேடம் அப்படின்ற மாதிரி வரும் பார்த்தீங்களா, இது பக்கா நடிப்பு. ஏன் சொல்கிறேன்றதுன்னா, நைட்டு சாண்ட்ரா சில விஷயங்களை பேசினாங்கல்ல, நீங்க ஸ்கேம்ட்ரான்னு கிண்டல் பண்றீங்க, பதிலுக்கு சாண்ட்ரா பேசுறாங்க. அப்படி பேசும்போது உங்க சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை போட்டு உடைக்கிறாங்க. ஏன்னா பார்வதி சொன்னதான் உடைக்கிறாங்க, புதுசா அவங்க எதுவும் சொல்ல. பார்வதி வந்து எதுக்கு அதை சொல்லணும், எதுக்கு சாண்ட்ரா கிட்ட போய் நீங்க சொல்றீங்க? இப்போ இவனும் அதான் கேட்குறான், கமருதீனும் நீ எதுக்கு அவங்க கிட்ட சொல்லியிருக்க கூடாதுலன்னு கேட்குறான். சாண்ட்ரா கிட்ட எல்லாத்தையும் சொன்னீங்கல்ல, சாண்ட்ரா அங்கே போட்டு உடைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள ட்ரிகர் பண்ணும்போது பதிலுக்கு உங்களை எங்கே அடித்தா வலிக்குமோ அங்கே அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கும் போதே நீ பார்வதி அழுதுருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஐயோ என்னங்க எல்லாரும் முன்னாடியும் இப்படி போட்டு எதுக்கு சாண்ட்ரா, உன்னை நம்பி தானே சாண்ட்ரா சொன்னேன்னு அங்கே அழுதுருந்தா கூட அது செல்லுபடி ஆயிருக்கும். ஐயோ எல்லா இடத்துலையும் வந்து சாண்ட்ரா போட்டு உடைச்சதை இவங்களால தாங்கிக்க முடியல, அழுதுட்டாங்கன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பதிலுக்கு சாண்ட்ராவை கமருதீன் கிளிக்கிறான். அதாவது நீங்களாம் லவ் காம இல்லாம தான் குழந்தை பெற்றுக்கிட்டீங்களா, 2 குழந்தை பெத்தவ தானே நீ, அப்படி இப்படின்னு மானாவரியா கேட்குறான். அப்ப பார்வதி என்ன சொல்லியிருக்கணும், டே அவங்க தான் அப்படி பேசுறாங்கன்னா நம்மளும் அவங்க அளவுக்கு இறங்கி போகக்கூடாதுரா, அமைதியா இருன்னு கண்ட்ரோல் பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஆனா பேசுன்னு பேச விட்டு அந்த சாண்ட்ராவை வந்து சாண்ட்ரா காயப்படுத்தினதை விட பல மடங்கு காயப்படுத்திட்டீங்க. ஈக்குவல் ஆயிடுச்சு. ஈக்குவல் இல்லை, சொல்ல போனா அவங்க காயப்படுத்தினதை விட அதிகமா நீங்க காயப்படுத்திட்டு அதுக்கப்புறமா காரை விட்டு தள்ளி விட்டு நீங்க என்ன கேம்ல இப்படி தானே அமுக்குனீங்க, நான் பண்ணா என்ன தப்புன்னு கேள்வி கேட்டு எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற மோட்ல இருந்து இப்போ அழுவுறீங்கன்னா என்ன கதை? அதுதான் என்னோட கேள்வி. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் தானே இருந்தீங்க. அந்த தப்பை பண்ணும்போது நீங்க பெருசா இது பண்ணல. தப்பை பண்ணி கொஞ்ச நேரத்தில் கூட சிலருக்கு ஐயோ அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டுமே அப்ரூவர் ஆயிரலான்றதுக்காக மாறிடுவாங்க. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், நான் பண்ணதான் தப்புன்னு உடனே சரண்டர் ஆயிடுவாங்க சிலர்லாம் தப்பு பண்ணி. ஆனா அந்த தப்பை பண்ணி இவ்வளோ நேரம், ஒரு 8 மணி நேரம் நடந்துருச்சுங்க. நைட் அந்த டாஸ்க் முடிஞ்சதுல இருந்து ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்பதான் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ணி அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னு ஆரம்பிக்கிறீங்க. யாரு? சாண்ட்ரா நைட்டு பேசினதுக்கு இப்போ அழுவுறீங்க. எங்க நைட்டே அழுவ வேண்டியதானங்க, சாண்ட்ரா எப்படி பர்சனல் விஷயத்த சொல்லுவாங்கன்ட்டு. இப்போ பார்வதிக்கு என்ன பயம்னா, இது கண்டிப்பாக நமக்கு அகைன்ஸ்டாக தான் போக போகுது. வீட்டில் இருக்க எல்லாருமே அகைன்ஸ்டாக இருக்காங்க, வெளியே இருக்கவங்களும் அகைன்ஸ்டாக இருக்க தான் வாய்ப்பு இருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.